ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, பேங்க் ஆஃப் இந்தியா 2024-25 Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. மாடரேட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறாங்க. அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷனில் இருக்கிறாங்க. டெக்னிக்கலாக இப்போ பெரிஷில் இருக்குது. மொமெண்டம் வந்து அதே சமயத்தில் அனாலிசிஸ் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக 151 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் 120க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பி ஜோனை பொறுத்த வரைக்கும் இன்னும் பை ஜோனில் தான் இருக்குது. ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னா அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் டாலரன்ஸ் லெவலில் காட்டும் கொஞ்சம் கூட தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதை வந்து பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்கிறோம். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் இதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத. பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது சப்சிக்வெண்ட்டாக இதுக்கான க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய புரிதல். கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 3 பேர் பை சொல்லியிருக்காங்க, 2 பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் செல் சொல்லியிருக்காங்க. குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது 20.9% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15.4% குவார்டர்லி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி Q to Q கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ 300 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 300 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால EPS வந்து 4.2ங்கிற லெவலில் இருக்கு. MFO பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 0.1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. DAS பொறுத்த வரைக்கும் 0.9% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய இந்த EPS தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம். இவங்க வந்து இந்த குவார்ட்டரில் வந்து 125க்கு கீழே உடச்சு போகும்போது, அதாவது 123க்கு கீழே உடச்சு போகும்போது 105லேருந்து 103ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இவன் 125 123 அந்த ரேஞ்சிலேயே அவன் வந்து ஒரு 5,000 ரூபா முன்ன பின்ன போட்டு அந்த ரேஞ்சிலேயே அவன் எடுத்து சப்போர்ட் எடுத்து மேலே போனான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஸோ இப்போ இவன் இதுக்கு கீழே உடச்சு டவுன் ட்ரெண்டுக்குள்ளே கொண்டு போனான்னா 105லேருந்து 103க்கான வாய்ப்புகள் கரண்ட்டாக ஒரு ஸ்டெப் சைடில் நம்ம லோவில் பார்த்தோம்னா அந்த லெவலில் இருக்கும். சரி, இவன் மேலே போனாங்க அப்படின்னு சொன்னாக்க என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். 128 உடைக்கும் போது இமீடியட்டாக நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து 149. அனாலிசிஸ் 151ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கால்குலேஷனில் 149ன்னு வந்திருக்கு. சரி, இது வந்து 128 உடைக்கும் போது நெக்ஸ்ட் லெவல் 149 இருக்கு. அதையும் உடைச்சு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 174 193க்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே போகுதா இல்லையாங்கிறத நம்ம அடுத்த குவார்ட்டரில் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து இந்த குவார்ட்டரில் இந்த இது டிடிஎம் பொறுத்த வரைக்கும் 128லேருந்து 193க்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே போச்சுன்னா கீழே இறங்கிச்சுன்னா 101க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்தோம். இந்த தகவலை நம்ம வந்து சார்ட்டில் போடுவோம். இவன் வந்து இதே ரேஞ்சிலேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். அதாவது 123 இல்லாட்டி 125ன்னு எடுத்துக்குவோம். 20 ரூபா டிஃபரன்ஸ் இந்த லோக்கும் இந்த ஹைக்கும். ஸோ இப்போ அந்த 20 ரூபா டிஃபரன்ஸ்னாக்கா நம்ம வந்து மிட் பாயிண்ட் எடுத்தோம்னா 10 ரூபாங்கும்போது 113 உடச்சிட்டா கீழே உடச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க 105லேருந்து 103க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 113லேயே சப்போர்ட் எடுத்து மேலே போனான்னாக்க 128 உடைக்கும் போது 149க்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நடுவில் வந்து 140லேருந்து 146க்கான ஒரு வேல்யூவும் இருக்குங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். சப்போஸ் இவன் அடுத்து மேலே ஏறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் 174 அண்ட் 193க்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு லெவல். இது ஒரே குவார்ட்டர்லேயே 174 193 வருமானாக்க அது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்குவோம். எவ்வளோ தூரம் ஏறுறா, இந்த இடத்துல டர்ன் ஆகுறாங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி ரேஞ்ச் கொடுக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மிட் பாயிண்ட்டில் கோடு போட்டுக்கணும். அது இண்டிவிஜுவலாக நம்மளே கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா இது 150ன்னு வச்சுக்குவோம். இது 24 ரூபா இருக்குன்னா 12ன்னா 162ல் நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு வச்சுக்கணும். கோடு போட்டு வச்சுட்டு 162 உடைக்கும் போது 174 இல்லாட்டி 162 ஒட்டி மேலே ஏறிட்டு அப்படியே கீழே வந்து கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம கோடு போட்டு வச்சுக்கிறது நமக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கான என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல டிசிஷனுக்கான வாய்ப்புகளை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க. ஸோ நட்பு தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.